அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, என்னென்ன விவரங்கள் இந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்டது? தகவல்கள் என்ன? மத்திய மாநில பட்ஜெட்கள் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தற்பொழுது டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக டெல்லியில் உள்ள நிதியமைச்சக அலுவலகத்தில் இந்த சந்திப்பு என்பது சுமார் அரை மணி நேரங்களுக்கும் மேலாக நடைபெற்றுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில பட்ஜெட் என்பது விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதி தொடர்பான அனைத்து திட்டங்கள் தொடர்பான ஒரு ஆலோசனையை இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய வரி பாக்கி உள்ளிட்ட அனைத்து நிதியையும் நிலுவையின்றி வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாட்டிற்கு செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களையும் முழுமையாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த ஒரு சந்திப்பின் பொழுது முன்வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்கள் அவற்றுக்கு தேவையான மத்திய அரசினுடைய நிதி எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கொட்டேஷன் அடங்கிய ஒரு மனுவையும் அவர்கள் இன்று நிர்மலா சீதாராமனை சந்தித்த பொழுது வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மத்திய நிதி அமைச்சக அலுவலகத்தில் இந்த ஒரு சந்திப்பு என்பது சவுத் பிளாக்கில் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.